ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். காலை நேரத்தில் நல்ல உற்சாகத்தோடு கூட நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இம்மாத வாக்குத்தத்த வசனத்தை நாம் ஸ்தோத்திரம் ஆண்கள் பகுதியில் ஒருவரும் பெண்கள் பகுதியிலே ஒருவருமாய் நாம் ஸ்தோத்திரம் வாக்குத்தத்த வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 126:5. கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடே அறுப்பார்கள். ஆண்கள் பகுதியிலே ஒருவர் வாசிப்போம். கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடே அறுப்பார்கள். ஆமென், ஸ்தோத்திரம். வேதத்திலே அநேக கண்ணீரோடு விதைத்திருக்கிறார்கள். அநேக தேவ மனிதர்கள் தங்களுடைய வாழ்விலே ஏற்பட்ட சில சூழ்நிலைகளை, சில சிக்கல்களை, சில நெருக்கங்களை கண்ணீரோடு 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 தேவ சமூகத்திலே விதைத்திருக்கிறார்கள். ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இது மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை. ஸ்தோத்திரம். நம்ம முதல் ஞாயிற்றுக்கிழமை வாக்குத்தத்த செய்தியாக அதே சங்கீத பகுதியில் இருந்து நாம் தியானித்தோம். ஆமென், ஸ்தோத்திரம். கண்ணீரை காண்கிற தேவன் என்று. ஸ்தோத்திரம். இந்த மூன்றாவது வாரத்திலே கண்ணீருக்கு பதில் உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. கண்ணீருக்கு பதில் உண்டு, அல்லது கண்ணீருக்கு கிடைக்கின்ற பதில். ஆமென், கண்ணீருக்கு கிடைக்கின்ற பதில். இன்றைய செய்தியின் தலைப்பு அதுதான். இந்த மூன்றாவது வாரம் நாம் இதை தியானிக்கிறோம். இதை நாம் தொடர்ந்து அடுத்த 4வது வாரமும் தியானிக்க போகிறோம். அடுத்து நாம் 5வது வாரமும் தியானிக்க போகிறோம். கண்ணீருக்கு கிடைக்கின்ற பதில்கள். ஆமென், ஸ்தோத்திரம். கண்ணீருக்கு பதில் உண்டு. ஹல்லேலூயா. ஏனென்று சொன்னால் ஆண்டவர் நம்ம கண்ணீரை எல்லாம் எங்கு வைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது? துருத்தியில் வைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறது. அப்போ நம்ம கண்ணீர் எல்லாம் கணக்கிடப்பட்டிருக்கிறது. நம்ம கண்ணீர் எல்லாம் ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய கரத்தில் அது அவருடைய துருத்தியிலே அது பிடித்து வைக்கப்படுகிறது. அது ஸ்தோத்திரம், அது அளவு பண்ணப்பட்டு இருக்கிறது. அது ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பார்வையிலே அது ஸ்தோத்திரம் பட்டு கொண்டு இருக்கிறது. ஒருவேளை ஸ்தோத்திரம் நம்ம அழுவது மனிதனுக்கு தெரியாமல் இருக்கலாம். நம்ம சிந்துகிற கண்ணீர் எதற்காய் சிந்துகிறோம், ஏன் சிந்துகிறோம், எதனால் சிந்துகிறோம், என்ன தேவைக்காய் சிந்துகிறோம், என்ன சூழ்நிலைக்காய் சிந்துகிறோம், என்ன அவமானத்துக்காய் சிந்துகிறோம், என்ன இழப்புக்காய் சிந்துகிறோம், என்ன நம்ம பட்ட வெட்கத்துக்காய் சிந்துகிறோம், நெருக்கப்பட்டதுக்காய் சிந்துகிறோம், உடைக்கப்பட்டதுக்காய் சிந்துகிறோம், நாம தனிமைக்காக சிந்துகிறோம். நாம ஸ்தோத்திரம் நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒவ்வொரு நிந்தைகளுக்காய், அவமானங்களுக்காய், பாதிப்புகளுக்காய் நாம கண்ணீரை சிந்துகிறோமோ, அதை எல்லா கண்ணீரையும் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் கணக்கில் வைத்துக் கொண்டிருக்கிறார். துருத்தியில் பிடித்து வைத்துக் கொண்டிருக்கிறார். அவைகளுக்கு எல்லாம் ஆண்டவர் நல்ல பதிலை நமக்கு திருப்பி தருவார். ஆமென். இதுதான் கண்ணீருக்கு பலன் கொடுக்கிற கர்த்தர். ஆமென். கண்ணீருக்கு அவர் ஸ்தோத்திரம் நன்மை செய்கிற கர்த்தர். அப்போ அழுதுதான் கர்த்தர் கையில் நன்மை பெறணுமா? அப்படிப்பட்ட தெய்வமா அவர்? அப்படி அல்ல. நமக்கு ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது, நமக்கு ஒரு நிர்பந்தம் ஏற்படுகிறது, நமக்கு ஒரு நெருக்கடி ஏற்படுகிறது, ஸ்தோத்திரம் நமக்கு ஒரு போராட்டம் நிகழ்கிறது, நமக்கு ஒரு பாடுகள் மிஞ்சுகிறது, நமக்கு துக்கம் நம் மனதை துளைக்கிறது. அது நிமித்தம் நாம் அழ வேண்டி இருக்கிறது, கண்ணீர் சிந்த வேண்டி இருக்கிறது. அதனாலே ஸ்தோத்திரம் அந்த கண்ணீரை ஆண்டவர் ஸ்தோத்திரம் வீணடிக்காமல், அந்த கண்ணீரை ஆண்டவர் கண்டுகொள்ளாமல் போகாமல், அந்த கண்ணீரை ஆண்டவர் ஸ்தோத்திரம் அதை ஏளனமாய் பார்க்காமல், அதை பரியாசமாய் பார்க்காமல், மனிதன் பார்க்கிற வண்ணம் பார்க்காமல், உலகம் பார்க்கிற வண்ணம் பார்க்காமல், அந்த கண்ணீரை கனமாய் பார்த்து அந்த கண்ணீருக்கு கர்த்தர் பதில்களை கொடுக்கிறார். அந்த கண்ணீருக்கு கர்த்தர் பலன்களை கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஆகவே ஸ்தோத்திரம் அழுகையை, ஒரு கண்ணீரை உலகம் பார்க்கிற வண்ணமாய் பரலோகம் பார்ப்பதில்லை. மனிதர்கள் பார்க்கிற வண்ணமாய் தேவன் பார்ப்பதில்லை. ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ என்னுடைய அழுகை யாருக்கும் தெரியாது, என் தனிமை யாருக்கும் தெரியாது, என்னுடைய ஸ்தோத்திரம் நான் படுற வேதனை ஒருவருக்கும் தெரியாது. அது தெரியாமல் இருப்பதே நலமானது. ஆமென், ஆமென். தெரிஞ்சா என்ன சொல்லுவாங்க? ஐயோ என்ன பாவம் கஷ்டப்பட்டு வளர்க்குறான் நம்ம. சே, பாவம் இல்லை, என்ன பண்ணுறது?
இந்த பரிதாபத்துக்கு தான் நம்மளை ஆளாக்குவாங்க. ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தெரிய வேண்டியவருக்கு தெரிஞ்சால் மாத்திரம் போதுமானது. ஸ்தோத்திரம். பதில் கொடுக்கிறவருக்கு தெரிந்தால் போதுமானது. நன்மை செய்கிறவருக்கு தெரிந்தால் போதுமானது. ஸ்தோத்திரம். அந்த கண்ணீரை விலையேற பற்றதா பார்க்கிறவருக்கு தெரிந்தால் போதுமானது. அந்த கண்ணீரை கனமண்ணுகிறவருக்கு தெரிந்தால் போதுமானது. ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். அப்படிப்பட்டவர் ஸ்தோத்திரம் நம்ம கண்ணீரை காண்கிறார். அப்படிப்பட்டவர் நம்ம கண்ணீருக்கு ஒரு பெரிய வெற்றியும் விடுதலையும் ஜெயமும் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். வேதத்தில் அநேகர் கண்ணீர் சிந்தி இருக்கிறாங்க. நாம் தொடர்ந்து இந்த 3 வாரமாக அதையே நாம் தியானிக்க போகிறோம். இதே தலைப்பில் முதல் பகுதியை ஸ்தோத்திரம். இன்று கண்ணீருக்கு கிடைக்கின்ற பதில்கள். 1 சாமுவேலின் புஸ்தகத்தை நாம் எடுத்துக்கொள்ளுவோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். 1ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். 8வது வசனத்தை ஒருவர் வாசிப்போம். அவன் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, அன்னாளே, ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாது இருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10 குமாரரை பார்க்கலாம், நான் உனக்கு அதிகம் அல்லவா என்றான். ஸ்தோத்திரம். அழுது கொண்டிருக்கிற அன்னாளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அந்த அழுகைக்கு, அவள் சிந்தின கண்ணீருக்கு, சிந்தி கொண்டிருந்த கண்ணீருக்கு ஸ்தோத்திரம் கர்த்தர் கொடுத்ததான 3 விதமான பதில்கள். அற்புதமான பதில்கள், ஆச்சரியமான பதில்கள் அன்னாளுடைய வாழ்க்கையிலே. ஸ்தோத்திரம். அதையே மீண்டும் 10வது வசனத்திலே வாசிக்கிறோம். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது. ஸ்தோத்திரம். அப்போ வசனம் அழகாய் நமக்கு சொல்லுகிறது. 8வது வசனமும் 10வது வசனமும் அன்னாள் என்ன செய்தாள் என்று சொல்லுகிறது. அழுதாள், அழுதாள், கண்ணீர் சிந்தினாள், மிகவும் அழுதாள் என்று சொல்லுகிறது. ஆமென், அல்லேலூயா. அப்போ மிகவும் அழுதாள் என்று சொன்னால் அவளுடைய கண்ணீர் அதிகப்படியாய் சிந்தப்பட்டு இருக்கிறது. அதிகப்படியாக கண்ணீர் விரயமாக இருக்கிறது. அதிகப்படியாக கண்ணீரை அவள் கிரயமாக அவள் தேவ சமூகத்தில் விட்டிருக்கிறாள். ஆமென். தேவனுடைய ஆலயத்தில் விட்டிருக்கிறாள். தேவனுடைய பார்வைக்கு முன்பதாக விட்டிருக்கிறாள். ஆகவே தேவ சமூகத்தில் அதிகமாக அன்னாள் கண்ணீரை சிந்தி விரயமாக்கி, கிரயமாக்கி, தியாகமாக்கி இருக்கிறாள். ஆமென். அந்த கண்ணீர் பலனை பெற்றிருக்கிறது. அந்த கண்ணீர் பதிலை பெற்றிருக்கிறது. ஸ்தோத்திரம். அடுத்தது 10வது வசனத்தில் அவள் கண்ணீருக்கான 3 விதமான பதில் இருக்கிறது. ஸ்தோத்திரம். 10வது வசனத்தை நாம் எல்லோரும் சேர்ந்து இணைந்து சத்தத்தை உயர்த்தி வாசிப்போம். சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரன் கண் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். ஸ்தோத்திரம். இந்த 11வது வசனத்தில் அவள் சிந்தின கண்ணீருக்கு 3 விதமான பலனை கர்த்தர் கொடுக்கிறார். முதல் பலன் என்னவென்று சொன்னால், ஸ்தோத்திரம், வசனம் அழகாய் சொல்லுகிறது. சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உமது அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து. ஸ்தோத்திரம். அப்போ கண்ணீர் சிந்துவர்களுடைய சிறுமையை கர்த்தர் பார்ப்பார். ஆமென், ஸ்தோத்திரம். கர்த்தர் பார்ப்பார். கர்த்தர் பார்த்தார். கண்ணீருக்கு பலன் எங்கே இருக்கிறது? கர்த்தர் பார்ப்பதிலே இருக்கிறது. அல்லேலூயா. கண்ணீர் சிந்துகிறவர்களை கர்த்தர் பார்ப்பார். கண்ணீரை பார்ப்பார். ஸ்தோத்திரம். அவள் என்னை பார்த்து என்று எழுதுகிறாள். ஆமென், ஸ்தோத்திரம். என்னை பார்த்து என்று அடித்து ஆணித்தரமாய் விசுவாசித்து நம்பிக்கையோடு உறுதியோடு என்னை கர்த்தர் பார்த்தார் என்று சொல்லுகிறார். ஆமென், ஸ்தோத்திரம். நம்ம நினைப்போம், என்னை யாருமே பார்க்க மாட்டாங்க, எனக்கு யாருமே தெரியாது, என் பிரச்சனை யாருக்கும் தெரியாது, என் சூழ்நிலை யாருக்கும் தெரியாது, என் வேதனை யாருக்கும் தெரியாது, என்னுடைய ஸ்தோத்திரம் நான் அழுது கொண்டு இருக்கிறேனே இது யாருக்கும் புரியாது. ஸ்தோத்திரம். ஆனால் அவள் தெளிவாய் சொல்லுகிறாள், எனக்கு ஸ்தோத்திரம் கர்த்தர் என் கண்ணீரை பார்த்து கொண்டு இருக்கிறார். ஏன்னா அவர் தான் எனக்கு பலன் கொடுப்பார். அவர் எனக்கு பலன் கொடுப்பார். அப்போது கண்ணீருக்கு பலன் கொடுக்கிற கர்த்தர் கண்ணீரை பார்ப்பார். கண்ணீரை பார்ப்பார். கண்ணீரை பார்ப்பார். கண்ணீருக்கு பலன் கொடுக்கிற கர்த்தர் ஒரு நாளும் நம்மளை பார்க்காமல் இருக்கவே மாட்டார். அதனால தான் ஆகார் அழகாக ஆண்டவருக்கு ஒரு பெயரை வைத்தால், ஸ்தோத்திரம், அவர் என்னை காண்கிற தேவன். அவர் என்னை காண்கிற தேவன்.
எப்போ? அழும்போது. ஆமே. நிறைய நேரத்தில் நமக்கு அழ வந்தால் ஏன் ஆண்டவரேன்னு கேள்வி கேட்க தான் தோணும். ஆனால் சில நேரத்தில் ஆண்டவரோடு நடக்கிறவங்களுக்கு அழும்போது தான், அந்த அனுபவம் வரும்போது தான், ஸ்தோத்திரம், அந்த அனுபவம் வரும்போது தான் வெளிப்பாடு நிறைய வரும். அதான் இங்கே ஆகாருடைய வாழ்க்கையில் பார்க்குறோம். பிள்ளை சாகிறத நான் பார்க்க மாட்டேன். ஸ்தோத்திரம், நான் பெத்த பிள்ளை ஒரு தண்ணீர் இல்லாமல் சாக போகுது. அந்த உயிருக்கு போராடுற நேரத்துலையும், தண்ணீர் இல்லாத நேரத்துலையும், அந்த வனாந்தர பாதையிலையும், வாழ்க்கையே வனாந்தரமாகி போச்சு. வீட்டை விட்டு தெரித்திட்டாங்க. அவள் போகிற பாதையும் எத்தனை பேருக்கு புரியுது? வாழ்க்கையும் வனாந்தரம், போகிற பாதையும் வனாந்தரம். வாழ்க்கையில் கண்ணீர், பிள்ளைக்கு இல்லை தண்ணீர். ஆமே. வாழ்க்கையில் கண்ணீர், பிள்ளைக்கு இல்லை தண்ணீர். தோத்துறோம். ஏன்னா வாழ்க்கையும் வனாந்தரம், போகிற பாதையும் வனாந்தரம். ஆமே. பல நேரத்தில் இப்படி தான் நம்மளோட வாழ்க்கை இருக்கும், நம்ம பாதைகள் இருக்கும், நம்மளுடைய ஸ்தோத்திர பிரயாணங்கள் இருக்கும். ஆனாலும் கர்த்தர் அந்த இடத்துல தான் நம்ம கண்ணீருக்கு பலனை வைத்திருக்கிறார். அந்த இடத்துல தான் கர்த்தர் நம்மளை நோக்கி பார்க்கிறவராக இருக்கிறார். அந்த இடத்துல தான் அந்த ஆவிக்குரிய மனிதன், ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டவன், ஆவிக்குரிய அனுபவத்தை உடையவன், ஸ்தோத்திரம், அந்த கண்ணீரின் பாதையிலே, வனாந்தரத்தின் பாதையிலே, தண்ணீர் இல்லாத பாதையிலே, ஸ்தோத்திரம், சாதகமற்ற சூழ்நிலையான நெருக்கடியான ஒரு பாதையிலே, ஸ்தோத்திரம், சிலருக்கு வெளிப்பாடு வரும். ஆகாருக்கு நல்ல ஒரு வெளிப்பாடு. ஸ்தோத்திரம், நீர் என்னை காண்கிற தேவன் ஆண்டவரே. எந்த நேரத்தில் சொல்லுகிறாள்? கண்ணீர் சிந்துகிற நேரத்தில். சில நேரத்தில் நம்ம அழுவது நல்லது. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமாம். கர்த்தரை வேறொரு பார்வையில் பார்க்க முடியும், வேறொரு கண்ணோட்டத்தில் பார்க்க முடியும். ஆமாம். அவ ஸ்தோத்திரம், தண்ணீர் தீருவதற்கு, ஆபிரகாம் துருத்தியில் கொடுத்தது தீருவதற்கு முன்பு வரைக்கும் என காண்கிற தேவன் என்று அவர் வாயை திறந்து சொல்லலை. தண்ணீர் தீர்ந்து போச்சு, பிள்ளை கத்துது, சத்தம் அதிகமாச்சு, ஸ்தோத்திரம், நான் வறண்டு போச்சு, தொண்டை வறண்டு போச்சு, தண்ணி இல்லை, பிள்ளை சாக போகுது. அந்த நெருக்கடியை பார்க்கும்போது தான் இதை நான் பார்க்க மாட்டேன், பிள்ளை சாகிறத என்று சொல்லி அம்பு ஏயும் தூரத்திலே போய் அவள் உட்கார்ந்து அவள் அழுகிறாள். ஆமென். ஸ்தோத்திரம், சில நேரத்தில் நம்மளுக்கு கண்ணீர் வரவழைப்பது நல்லது. ஆமென். ஏன் தெரியுமா? அப்போ தான் நம்ம ஆண்டவரை பார்ப்பதற்கு. அவள் ஸ்தோத்திர தண்ணீர் காலியாகிற வரைக்கும் பார்க்கல. ஆபிரகாம் கொடுத்த தண்ணீர் துருத்தியில் பிள்ளைக்கு இருக்கிற வரைக்கும் அவள் பார்க்கல. அது பிறகுதான் அவள் ஆண்டவரை பார்க்கிறாள். ஆமென், ஆமென். அதுக்கு பிறகுதான் அவ கண்ணீரை சிந்தரா. அந்த கண்ணீருக்கு பதில் தான் அங்கே கிடைத்தது தண்ணீர். ஆமென். பல நேரத்தில் நம்ம கண்ணீருக்கு ஸ்தோத்திரம் பதில் இப்படி தான் வரும். ஆமென். ஏன் ஆண்டவரை அழ வச்சிங்க? அதை அழ வச்சதுனால தான் ஒரு பதில். ஏன் ஆண்டவர் இப்படி தேம்பி தேம்பி அழ வச்சிங்க? அதனால தான் அங்கே ஒரு பதில். ஏன் ஆண்டவர் இப்படி தனிமையில் அழ வச்சிங்க? அதனால தான் ஒரு பலன். ஆமென். ஏன் ஆண்டவரை இப்படி பிள்ளைய சாகடிக்கிறவளுக்கு நீ அப்படி இப்படி வந்து அழ வச்சிங்க? ஸ்தோத்திரம், அதனால தான் ஒரு தூதன் இறங்கி வந்தான். ஆமென். அதனால தான் அங்கே ஒரு துறவு காணப்பட்டது. அதனால தான் ஒரு துறவை தேவன் தோன்ற பண்ணினார். ஆமென். கண்ணீருக்கு பதில் இப்படி தானே வரும். ஆமென். புரியாத புதிர். வனாந்தரத்தில் எப்படி துறவு வரும்? வனாந்தரத்தில் எப்படி தண்ணீர் தெரியும்? வனாந்தரத்தில் எப்படி வாய்க்கால் தோன்றும்? வனாந்தரத்துக்கும் தண்ணீருக்கும் ஆப்போசிட்டு. எப்படி? வனாந்தரத்தில் தண்ணி இருக்காது, அங்கே தண்ணீருக்கு அவள் கண்டாள். எப்படி? அதான் கண்ணீருக்கு பதில். ஆமே. வெளிப்பாடு, வெளிப்பாடு. நீர் என்னை காண்கிற தேவன் ஆண்டவரே. ஒரு கண்ணீர் சிந்தும் போது நம்ம என்ன நினைக்கிறோம்? ஸ்தோத்திரம், அதை வித்தியாசமான கண்ணோட்டத்தில் பார்க்குறோம். ஆனால் கண்ணீரை சிந்தும் போது தான் வெளிப்பாட்டோடு ஆண்டவரை பார்க்கணும். ஏன் ஆண்டவர் எவ்வளோ பெரியவர் தெரியுமா? எப்போ? அழும்போது. ஆகார் அப்படிதான் பார்க்கிறா. ஸ்தோத்திரம், நீர் என்னை காண்கிற தேவன், நீர் என்னை காண்கிற தேவன். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அப்போ ஆண்டவரை இன்னொரு விதத்தில் அவர் பார்ப்பதற்கு, இன்னொரு அனுபவத்தில் பார்ப்பதற்கு, இன்னொரு முதிர்ச்சியில் பார்ப்பதற்கு அவளுக்கு வழி வகுத்தது, வழியை திறந்தது, வாசலை திறந்தது ஒரு கண்ணீர். ஆமே. இதுவரைக்கும் நீங்கள் பார்த்தது இயேசுவை ஒரு வித்தியாசமாக இருக்கலாம். ஸ்தோத்திரம்,
நீங்கள் அழும்போது பார்க்குற இயேசு வித்தியாசமாக இருக்கலாம். சந்தோஷமாக இருக்கும்போது பார்க்குற தேவன் வேறவா இருக்கலாம். நீங்கள் சந்தர்ப்பம் மாறி சறுக்கி கீழே விழுந்ததுக்கு அப்புறம் நீங்கள் பார்க்குற இயேசு வேறவா இருக்கலாம். அல்லேலூயா. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். நம்ம உலகத்தில் பார்த்துருப்போம், பணம் வரும்போது ஸ்தோத்திரம் மனிதர்களுடைய பாசம் வேறமா பார்த்துருப்போம். பணம் இல்லாத போது, வசதி வாய்ப்பு இல்லாத போது அவர்கள் பாசத்தை வேஷத்தை நம்ம பார்த்தது வித்தியாசமாக இருக்கும். ஸ்தோத்திரம். இந்த அனுபவம் நமக்கு இருக்கும். இது உலக வாழ்க்கையில், உலக அனுபவத்தில். அதே திருச்சபை அனுபவத்தில், இந்த வேதத்தை கையில் எடுத்தோம் என்ற அனுபவத்தில், இந்த தேவனுடைய ரட்சிப்பை நீங்களும் நானும் பெற்றோம் என்ற அனுபவத்தில், ஞானஸ்தானத்தை பெற்றோம் என்ற அனுபவத்தில், அபிஷேகத்தை பரிசுத்தாவியை பெற்றோம் என்ற அனுபவத்தில், இந்த சத்தியத்தை, இந்த நற்செய்தி, இந்த சுவிசேஷத்தை, ஸ்தோத்திர உபதேசத்தை கேட்டோம், இந்த திருவசனத்தை, இந்த வாக்கு தத்தத்தை, தீர்க்க தரிசனத்தை, வெளிப்பாட்டை பெற்றோம் என்ற ஆவிக்குரிய ஒரு ஸ்தோத்திரம் அனுபவம் என்ற வாழ்க்கையில் நம்ம பெறுகிற ஒரு ஸ்தோத்திரம் பக்குவம் என்னன்னு சொன்னா, அனுபவம் என்னன்னு சொன்னா, ஸ்தோத்திரம் கண்ணீரில் தாங்க என் கர்த்தர் எனக்கு வெளிப்படுகிறார் அப்படி என்கிற ஒரு உயர்ந்த அனுபவம். ஆமென், ஆமென், அல்லேலூயா. உலகத்தில் எப்படி உயர்வு வரும்போதும் தாழ்வு வரும்போதும் ஒரு மனிதனுடைய நடக்கையும் நடவடிக்கையும் செயல்பாடுகளும் ஸ்தோத்திரம் நம்மளால் கண்டுகொள்ள முடிகிறதோ, அதே மாதிரி இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த ஆவிக்குரிய காரியங்கள் நம்மிடத்தில் பெருகும்போது அவருடைய ஸ்தோத்திரம், அவருடைய வெளிப்பாடுகள் நம்மிடத்தில் பெருகும். ஆமென். அவருடைய பலன்கள் பெருகும், அவருடைய பிரதிபலன்கள் பெருகும், அவருடைய ஸ்தோத்திரம் கண்ணீருக்கு அவர் கொடுக்கிற பதில்கள் நம்மிடத்தில் பெருகும். ஆமென், ஆமென், அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ அவள் சொல்லுகிறாள், அவர் என் கண்ணீரை பார்த்து, என் சிறுமையை பார்த்து, என்னை கண்ணோக்கி பார்த்து. ஆண்டவர் யாரை பார்க்கிறாரு? ஒரு கேள்வி கேட்டு பார்ப்போமே. 10ஆம் வசனத்தில் அவள் எப்படி அழுகிறா? கொஞ்சம் 10ஆம் வசனத்தை கவனிப்போம். அவள் போய் படிப்போம், மனம் கசந்து மிகவும் அழுது. ஆனால் 11வது வசனத்தில் என்ன சொல்லுது? கர்த்தர் அவளை கண்ணோக்கி பார்த்தார். ஆமென். அப்போ அழுகிறவங்களை கர்த்தர் பார்ப்பார். ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். அவர் அழ வச்சு பார்க்கிறவர்னு சொல்லல வசனம், நல்லா புரிந்து கொள்ளணும். அழுகிறவளை அவர் பார்த்தார். ஆமென். வார்த்தை தெளிவா புரிந்து கொள்ளணும், வசனத்தையும் தெளிவா புரிந்து கொள்ளணும். அழுவது அவள், பார்ப்பது கர்த்தர். கர்த்தர் இங்க அவளை அழ வச்சு பார்க்கல. ஸ்தோத்திரம். அவளுடைய அழுகைக்கு பதில் கொடுக்கும்படி பார்த்தார். அவள் அழுகைக்கு பலன் கொடுக்கும்படி பார்த்தார். அவள் அழுகையை விலை உயர்ந்ததாய் மாற்ற பார்த்தார். அவள் அழுகை யாருக்கு முன்பதாக எல்லாம் அற்பமாய் பார்க்கப்பட்டதோ. ஏன்னா அதற்கு முந்தைய வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், அவளுடைய நாச்சியாராகிய ஸ்தோத்திரம் பெனினாள் அவளை என்ன செய்தாள்? அற்பமாய் எண்ணினாள். ஸ்தோத்திரம். அதனால அவள் விசனப்படும்படி, துக்கப்படும்படி, நாளுக்கு நாள், தினம் தினம் அவளை மனமடிவாக்குவாள். ஸ்தோத்திரம். 6வது வசனத்தில் பார்க்கிறோம். ஆமென். 6வது வசனத்தில் பார்க்கிறோம், 7வது வசனத்தில் பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். இதனால் அவள் என்ன செய்வாள்? அழுது கொண்டிருப்பாள். ஆமென். அப்போ மனிதனுக்கு முன்பதாக உடைக்கப்பட்ட ஒரு அனுபவம், அது நம்மளை அற்பமாய் மாற்றுவதற்கு அல்ல, ஆசீர்வாதமாய் மாற்றுவதற்கு. ஆமென். ஸ்தோத்திரம். உலகத்துக்கு முன்னாடி நம்மளை உடைத்த ஒரு அனுபவம் நம்மளை ஸ்தோத்திரம் வெட்கப்படுத்துவதற்கு அல்ல, நம்மளை உயர்த்தி நிறுத்துவதற்கு. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். என்னை மனுஷன் முன்னாடி வெட்கப்படுத்திட்டார் ஆண்டவர், என்னை மனுஷன் முன்னாடி கேவலப்படுத்திட்டார் ஆண்டவர், என்னை மனுஷன் முன்னாடி துக்கப்படுத்திட்டார் ஆண்டவர், என்னை மனுஷன் முன்னாடி அப்படியே ஏளனப்படுத்திட்டார் ஆண்டவர். கொஞ்சம் படித்து பார்த்தா எப்படி இருக்குது? 6வது வசனத்தையும் 7வது வசனத்தையும். கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்காலத்தை அவள் துக்கப்படும்படி அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். 7ஆம் வசனம், அவள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும் சமயத்தில் அவள் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வாள். இவள் அவளை மனமடிவாக்குவாள், அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். ஆமென். ஸ்தோத்திரம். நம்ம நினைக்கிறோம், நான் தான் சாப்பிடாத கிடக்கிறேன். இருக்குது, துக்கத்தில் சாப்பிடல, இருக்குது கண்ணீருக்காக சாப்பிடல, இருக்குது அழறேன், சாப்பிட முடியல, வேதனை தாங்க முடியல.
பல நேரத்தில் நம்ம நினைப்போம், தோத்துறோம், சே இதெல்லாம் நினச்சி எத்தனை வேலை சாப்பிடாத கடந்துருக்கிறேன், இந்த வீட்டுக்காரனை நினச்சி, இந்த பிள்ளைகளை நினச்சி, ஐயோயோ இந்த குடும்பத்துக்காக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு, எவ்வளோ உடைச்சி, எவ்வளோ பாடுபட்டு, எவ்வளோ வேதனைப்பட்டு, உடைக்கப்பட்டு நான் இருக்கிறேன். இந்த ஆண்டவர் கூட என்னை ஒன்று ஆள வைக்கிறாரு. தோத்துறோம். இது எல்லாம் பலனுக்காக. ஆமே ஆமே. தோத்துறோம். அவ குடும்பத்தில் உடைக்கப்படுகிறாள், குடும்பத்தாரால் அற்பமாய் எண்ணப்படுகிறாள், குடும்பத்தாரால் மனமடிவாக்கப்படுகிறாள், தன் குடும்பத்திலேயே அவள் ஸ்தோத்திரம் வேதனை அடைகிறாள். மனுஷர் முன்பதாக, மனிதருடைய பார்வைக்கு முன்பதாக எல்லாருக்கும் இருக்கிறதான ஒரு ஸ்தோத்திரம், பொதுவான ஒரு ஒரு எண்ணம், ஒரு சிந்தை, ஒரு விருப்பம், சே நம்ம யார் முன்னாடி தலை குனிஞ்சு நின்றக்கூடாதுப்பா, அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் நமக்குள்ளே இருக்கும். ஆனால் அங்கே தான் நமக்கு பாதிப்பே இருக்கும். சிலருக்கு சில அதை விட கொஞ்சம் உயர்ந்து நினைப்பாங்க, நம்ம இவங்க முன்னாடிலாம் நம்ம தாழ்ந்தே இருக்கக்கூடாதுப்பா. கடைசியில் பார்த்தா யார் முன்னாடிலாம் நம்ம தலை குனியக்கூடாது, வெக்கப்படக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ, கடைசியில் அவங்க முன்னாடி தான் போய் தலை குனிகிற மாதிரி இருக்குதே அப்படின்ற மாதிரி என்ன செய்யும், பல நேரத்தில் பல சூழ்நிலைங்க நமக்கு நம்மளை உண்மையாகவே மனமடிவாக்கும். ஆமே தோத்துறோம். நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது, சோர்ந்தே போயிடக்கூடாது, வெக்கப்பற்றக்கூடாது, நாம் தலை குனிஞ்சிட்டோன்னு நம்ம நினைக்கக்கூடாது, தலையை நம்ம தொங்க போட்டுறக்கூடாது. ஆமே தோத்துறோம். இவங்க முன்னாடி நம்ம தோத்துட்டோன்னு நினைக்கக்கூடாது. அல்லேலூயா அல்லேலூயா. தோத்துறோம். அந்த இடத்துல தான் அன்னாள் தோத்துறோம் பலனை பெறுகிறார். அந்த இடத்துல சிந்தின கண்ணீர், அந்த மாதிரி சூழ்நிலையில் சிந்தின கண்ணீர், ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட நிலை அன்னாளுக்கு வந்தது மாத்திரமல்ல, இங்கு அமர்ந்திருக்கிற உங்களுக்கும் எனக்கும் வந்தாலும் நாம் சிந்துகிற கண்ணீருக்கு கர்த்தர் பலனை கொடுப்பார். நாம் சிந்துகிற கண்ணீருக்கு கர்த்தர் ஸ்தோத்திரம் பதிலை கொடுப்பார். அப்போ கண்ணீருக்கு என்ன கிடைக்கும்? பதில் கிடைக்கும். கண்ணீருக்கு என்ன கிடைக்கும்? பலன் கிடைக்கும். அல்லேலூயா. கண்ணீர் விலையேற பெற்றது, அழுகை விலையேற பெற்றது. இது ஆண்டவர் சமூகத்தில், உலகத்துக்கு மனுஷனுக்கு கிடையாது. ஆமென். தேவனுக்கு, தேவனுடைய ஆலயத்தில், தேவ பாதத்தில், தேவ சமூகத்தில், தேவ பிரசன்னத்தில், தேவ ஆராதனையில், தேவ வசனத்தில், தேவனோடு இருக்கையில், தேவ வார்த்தையை கேட்கையில், ஆமென் ஸ்தோத்திரம், தேவன் மேல் இருக்கிற நம்பிக்கையில், விசுவாசத்தில் நம்ம கண்ணீரை கர்த்தருக்கு நாம காணிக்கை ஆக்கும் போது அதுக்கு நல்ல பலன் உண்டு, பலன் உண்டு, பலன் உண்டு, பலன் உண்டு. ஆமென் ஆமென் ஸ்தோத்திரம். 10ஆம் வசனத்தில் அழுகிறாள், 11ஆம் வசனத்தில் கர்த்தர் என்னை பார்க்கிறார் என்று சொல்லுகிறாள். இதுதான் கண்ணீருக்கு பதில், முதல் பதில். அடுத்த வார்த்தை 2வது பதில், ஸ்தோத்திரம். அவள் சொல்லுகிறாள், உம்முடைய அடியாளை, 11ஆம் வசனத்தை பார்ப்போம், படிப்போம். உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி. ஆமென். முதலாவது கர்த்தர் என்ன செஞ்சார்? கர்த்தர் பார்த்தார், கர்த்தர் பார்த்தார். 2வது கர்த்தர் நினைத்தார். ஆமென். யாரை நினைத்தார்? அழுகிறவர்களை நினைத்தார், அழுகிறவர்களை நினைத்தார். ஆமென். கண்ணீர் சிந்துகிறவர்களை நினைத்தார், கர்த்தர் நினைத்தார். ஆமென். கண்ணீருக்கு எங்க பலன் உண்டு? கண்ணீருக்கு எங்கே ஸ்தோத்திர பதில் உண்டு அப்படின்னாக்கா, அந்த கண்ணீருக்கு கிடைப்பது 2வது கர்த்தர் நினைப்பார். கர்த்தருடைய சிந்தைக்கு நம்ம போயிடுவோம். ஆமாம். எத்தனை பேருக்கு புரியுது? அழுகிறவங்க எல்லாம் கர்த்தருடைய நினைவில் போயிடுவோம். நம்ம சொல்கிறோம் பாரு, ஐயோ திடீர்னு ஞாபகம் வந்துச்சுங்க, அந்த மாதிரி என்னன்னாக்கா கர்த்தருடைய ஞாபகத்துக்கு நம்ம போய்விடுவோம். ஆமே ஆமே ஆமே. நம்ம அழுகிறோமா? கர்த்தருடைய ஞாபகத்துக்கு அடிக்கடிக்கு போகிறோம். எத்தனை பேருக்கு புரிகிறது? கர்த்தர் என்னை நினைத்தார். ஆமென். அழுகிறவள் சொல்லுகிறார், கண்ணீர் சிந்துகிறவள் சொல்லுகிறார், மிகவும் அழுகிறவள் சொல்லுகிறார், விசனப்படுகிறவள் சொல்லுகிறார், மனமடிவாக்கப்பட்டவள் சொல்லுகிறாள், துக்கப்படுகிறவள் சொல்லுகிறாள், அற்பமாய் எண்ணப்பட்டவள் சொல்லுகிறாள், பரியாசம் எண்ணப்பட்டவள் சொல்லுகிறாள், நேசிக்கப்படாதவள் சொல்லுகிறாள்.
எத்தனை இந்த அனுபவம்லாம் அவ்வளோ எளிதானதா? வார்த்தையாக நான் அடுக்கிக்கிட்டு போயிடலாம். ஆனால் இந்த அனுபவத்தில் இருந்து அவ கண்ணீர் வருது. ஆமே, அவ கண்ணீர் வருது. இப்படி அழுகிறவளுடைய கண்ணீரை கர்த்தர் நினைத்தார். அப்போ நம்ம அழுது கொண்டு இருக்கிறோம், அழுது கொண்டு இருக்கிறோம், அழுது கொண்டு இருக்கிறோம், அழுகையோடு இருக்கிறோம், கண்ணீரோடு இருக்கிறோம். கண்ணீரோடு நிறைய காரியத்தை நம்ம விதைக்கிறோம் 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 விதைக்கிறோம்னு சொன்னால் தோத்துறோம். கர்த்தருடைய நினைவுக்கு நம்ம அடிக்கடி போகிறோம், கர்த்தருடைய ஞாபகத்துக்கு அடிக்கடி போகிறோம், கர்த்தருடைய பார்வைக்கு அடிக்கடிக்கு போகிறோம். ஆமாம், என்னை யாருமே நினைக்கலைங்க, என்னை யாருமே நினைக்கலைங்க, என்னை யாருமே நினைக்கலைங்க. பலர் பல நினைப்பு உண்மையாகவே என்னை யாரும் நினைக்கலைங்க, என்னை யாரும் நினைக்கலைங்க. எப்படி? என்னை யாரும் நினைக்கலைங்க, என்ன யாரும் நினைக்கலைங்க. நம்மளை யாருன்னா நினைப்பாங்கன்று யாருன்னா நமக்கு என்ன கேரண்டியாக கொடுத்துக்கிறாங்க? இது யாருன்னா யோசித்தோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. யாருன்னா நினைப்பாங்க நம்ம என்ன கேரண்டியாக கொடுத்துருக்குறோம்? நிச்சயமாக கிடையாது, வாய்ப்பே கிடையாது. ஒருவர் நினைக்க மாட்டாங்க. சந்தோஷமாக ஏற்றுக்கணும். அல்லேலூயா. ஐயோ, எனக்கு எவ்வளோ பேர் தெரியுமா சொந்தக்காரு? இருக்கட்டுமே, எனக்கு கோடி ஜனங்குதுங்க, இருக்கட்டுமே. தோத்துறோம். எல்லாம் இருந்தாலும் உன் கஷ்டத்தில் நிற்கிறவங்க தான் உண்மையானவங்க. ஆமே, உன்னுடைய சூழ்நிலை என்னுடைய சூழ்நிலையும் புரிந்து கொள்ளுகிறவர்கள் தான் சரியானவர்கள். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கிறவர்கள் தான் அன்பானவர்கள். ஆமா, இது இல்லாம நமக்கு 1000 பேர் இருந்து என்ன இருக்குது? இந்த அண்ணால சுற்றி ஆள் இல்லையா அப்படின்னா, இந்த அண்ணால சுற்றி அநேகர் இருக்கிறாங்க. அண்ணாளுடைய குடும்பம் பெரிய குடும்பம், சின்ன குடும்பம் கிடையாது. ஆனால் அப்படி இருந்தோம் வருஷத்துக்கு ஒரு முறை அவங்க ஆலயத்துக்கு போயிட்டு வருவாங்க. போயிட்டு வரும்போதெல்லாம் அவளுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு பங்கை அவளுக்கு தனியாக எடுத்து கொடுப்பான். அது மட்டும் இல்லை, அவனுக்கு பிள்ளை இல்லைன்னு சொல்லிட்டு எல்கானா 2 பங்காக கொடுப்பான். அப்படின்னா என்ன? அந்த குடும்பத்துக்கு பங்கு போடுற அளவுக்கு குடும்பம் என்ன செய்யுது? பெருசாக இருக்குது. மொத்தமாக வச்சுட்டா சரி 2 பேர் தானே சாப்பிட்டுட்டு போட்டோம், ஒருத்தர் தானே, அப்படி இல்லை. குடும்பம் பெருசு. அதனால என்ன செய்யணும்? ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரச்சனை வரும், சண்டை வரும், மனஸ்தாபம் வரும், பிரிச்சியே நம்ம கொடுத்துருவோம், பங்கு போட்டு கூறு போட்டு கொடுத்துருன்னு கொடுக்குறாரு. அப்போ இவ்வளோ பெரிய குடும்பத்தில் ஒரு மனம் அடிவாகி ஒருவள் அழுது கொண்டு இருக்கிறான். ஆமே, இப்போ நம்ம கொஞ்சம் நம்ம குடும்பத்தை நினைக்கணும். ஆமே, நம்ம வீட்டை நினைக்கணும். ஆடா என்னப்பா இவங்கெல்லாம் இருந்து நமக்கு லாபம்? கண்டிப்பாக ஒரு லாபம் கிடையாது. சந்தோஷமாக ஏற்றுக்கணும் இதை. சரி, இவ்வளோ கஷ்டப்படுறோம்பா, நிச்சயமாக நம்ம கஷ்டத்துக்கு பங்கெடுக்க மாட்டாங்க. எந்த வித கேரண்டியும் கிடையாது. ஆமே, தோத்துறோம். நம்ம வாழ்க்கைக்கே கேரண்டி இல்லை, உயிருக்கே கேரண்டி இல்லை. தோத்துறோம். நம்ம போய் நம்ம துக்கத்துக்கு கஷ்டத்துக்கு நம்ம எதிர்பார்த்தா கிடைக்குமா? சத்தியமாக கிடைக்காது. அல்லேலூயா. தோத்துறோம். பாஸ்டமா வீடாக இருக்கும்போது அவங்க வீட்டு சைடு ஆட்கள் யார் ஃபோன் பண்ணாலும் என்னை எப்படி இருக்கிறேன்னு ஒரு வார்த்தை அவங்கக்கிட்ட கேட்பாங்க, வழக்கமாக கேட்பாங்க. அவங்க இறந்ததுக்கப்புறம் இது வரைக்கும் அவங்க சைடு இருந்து நீ எப்படி இருக்கிறேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு அடக்கம் பண்ணிவிட்டு மறுநாள் போனாங்க பாரு, அதிலேருந்து இது வரைக்கும் ஒரு ஃபோன் கூட எனக்கு வரல. சந்தோஷமாக ஏற்றுக்கணும். ஆமே, அல்லேலூயா. இதை துக்கமாக நினைக்கவே கூடாது, துக்கமாக நினைக்கவே கூடாது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் வர எல்லா ஃபோன்லேயும் நான் எப்படி இருக்கிறேன்னு விசாரிப்பாங்க. தோத்துரும். வீட்டில் இருக்காங்களா வெளியே போய்க்கிறாங்களான்னு கேட்பாங்க.
நல்லா இருக்கிறாங்களான்னு கேட்பாங்க, சாப்பிட்டாங்களான்னு கேட்பாங்க. நம்ம காதால் கேட்டுருக்குறோம், அதில் போய் சொல்லக்கூடாது. ஆனால் மறிச்சதுக்கப்புறம் ஒரு ஃபோனு கிடையாது, ஒரு வார்த்தை கிடையாது. ஏன் சொல்கிறேன், நம்ம நினைப்போம், ஐயோ நான் உட்காந்து இந்த நேரம் உட்காந்து ஒடுங்கி அழுதுன்னு உட்காந்துங்கிறேன்னு. அப்போ இல்லைன்னா அக்காட்டி கூட இப்போ தானே நிறைய கேட்கணும். இதானே உண்மை, இதானே உண்மை. இதை சந்தோஷமாக ஏற்றுக்கணும், இது துக்கமாக ஏற்றுக்கக்கூடாது. அல்லேலூயா. அப்போ நம்ம கண்ணீருக்கு பலனை கொடுக்கிறவன் மனிதன் அல்ல. நம்ம அதை புரிந்து கொள்வதற்காக தான் கர்த்தர் நமக்கு இந்த அண்ணால வைத்து இதை சொல்லுகிறார். அவ 10ஆம் வசனத்தில் அழுதாள், 8ஆம் வசனத்தில் அழுதாள், 7ஆம் வசனத்தில் அழுதாள், அவ 6ஆம் வசனத்தில் அழுதாள். தோத்துற 11ஆம் வசனத்தில் கர்த்தர் நினைத்தார். இப்போ இதுலேருந்து ஒன்று நம்ம தெரிஞ்சு கொள்ளணும், ஒரு நடைமுறையா. 6ஆம் வசனத்தில் அழுதா, 7ஆம் வசனத்தில் அழுதா, 8ஆம் வசனத்தில் அழுதா, 10ஆம் வசனத்தில் அழுதா. அப்படின்னா என்ன, இங்கே அழுது பார்த்தா ஒன்றும் வேலை நடக்கலை. தோத்துறோம். கர்த்தர் கையில் அழுதா வாங்கிலும் அவராச்சும் கொஞ்சம் நம்ம நினைப்பார், ஐயோ என் புள்ள வந்து அழுதப்பா, சே, அவராச்சும் கொஞ்சம் நினைப்பார், ஞாபகத்தில் வைப்பார், அவர் சிந்தனையாச்சும் நம்ம போவோம். ஆமே. அப்போ நம்ம ஸ்தோத்திரம் எங்கே அழணுன்றதை ஆனால் நமக்கு கற்றுக் கொடுக்குறா, எங்கே அழணுன்றதை கற்றுக் கொடுக்குறா. ஆமே. ஸ்தோத்திரம் எங்கே அழுதா பலன் கிடைக்கும் என்பதையும் அதில் நமக்கு சொல்லி வைக்கிறார். இத்தனை வசனத்தில் அழுதவள் 11ஆம் வசனம் வரும்போது கர்த்தர் என்னை நினைத்தார்னு சொல்லுகிறார். ஆமே. அழுகிறவளுக்கு இருக்கிற ஒரு நம்பிக்கை. ஏன்னா இது வரைக்கும் நான் அழுததெல்லாம் எங்கே, குடும்பத்தில் அழுதேன், வீட்டுக்காரர் முன்னாடி அழுதேன். சோத்திரம் அங்கே அவளுடைய சோத்திரம் வசனத்தில் சக்காலத்தின்னு சொல்லிக்குது. அவளுடைய நாட்சார் இடத்துல அழுதாள். தோத்திரம் பிள்ளைகள் மத்தியில், அவளுடைய பிள்ளைகள் மத்தியில் அழுதாள், மற்ற குடும்பத்தினர் மத்தியில் அழுதாள், மற்ற வெளி மக்கள் மத்தியில் தெரியும்படி அழுதாள். ஆனால் கடைசி அழுக 10ஆவது வசனத்தில் தான் தேவனுடைய ஆலயத்தில் அழுதாள். ஆமே. தோத்திரம் ஏலி உட்கார்ந்திருக்க ஊழியக்காரனுக்கு முன்பதாக அழுதாள், திருச்சபையிலே அழுதாள். ஆனால் அந்த இடத்த தான் அவள் தெளிவான பதிலை சொல்லுகிறாள். இதுக்கு முன்னாடி அழுகைக்கு சரியான பதில் இல்லை. எங்கே அழும்போது சரியான பதிலை சொல்லுகிறாள். ஆண்டவர் சமூகத்தில் அழும்போது, ஆண்டவர் பார்வைக்கு முன்பதாய் அழும்போது, ஆண்டவருடைய கண்களில் படும்படி அழும்போது அவள் சொல்லுகிறாள், கர்த்தர் என்னை நினைத்தார். ஆமென், ஆமென். கர்த்தர் என்னை நினைத்தார். தோத்திரம் பின்பக்கத்தை திரும்பி 19ஆவது வசனத்தை நம்ம வாசித்தோன்னு சொன்னால், அவர்கள் அதிகாலையில் எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு ராமாவில் இருக்கிற தங்கள் வீட்டுக்கு திரும்பி போனார்கள். எல்கானா தன் மனைவியாகிய அன்னாளை அறிந்தான், கர்த்தர் அவளை நினைத்தருளினார். ஆமென். கர்த்தர் அவளை நினைத்தருளினார். ஏன் நினைத்தருளினார்? ஸ்தோத்திரம். பிள்ளை இல்லை, அந்த இல்லாத ஒன்றுக்கு அவள் கண்ணீரை சிந்தினாள், அழுதாள். அதை கர்த்தர் கொடுக்கும்படி, அவர் அடைத்த கர்ப்பத்தை திறக்கும்படி, பிள்ளையை பெற்றெடுக்கும்படி, கர்த்தர் அந்த நன்மையை செய்யும்படி, அவள் கண்ணீருக்கு பலனையும் ஸ்தோத்திர பதிலையும் பிரதிபலனையும் கொடுக்கும்படி, ஸ்தோத்திர 9ஆவது அங்கு வசனத்தில் இல்லாதது இந்த 19ஆவது வசனத்தில் கர்த்தர் கொடுக்கும்படிக்கு அவளை கர்த்தர் நினைத்தருளினார். ஆமென். அப்போ கண்ணீர் பதிலை பெறும், கண்ணீர் பலனை பெறும். தோத்திரம். கர்த்தர் நம்ம கண்ணீருக்கு அடிக்கடி நம்மளை நினச்சி பார்ப்பார். ஆமாம். சில நேரத்தில் நமக்கு நம்ம பேர் கூட சில பேருக்கு மறந்து போயிடும். நம்ம பேர் கூட பல நேரத்தில் மறந்து போயிடும், பேர் கூட மறந்து போயிடும். நேற்று அப்படி தான் ஒரு மதுராந்தத்தில் ஒரு அம்மா பார்த்தாங்க. ஐயோ ஐயா இப்போ எங்கே இருக்கிறீங்க, மறந்துட்டேன் ஐயா. தோத்துரும். நல்லா தெரியும், சில நேரத்தில் நினைவுகள் இல்லாமல் போகலாம். ஆனாலும் சில நேரத்தில் நம்ம நல்ல அறிமுகமான ஆளை கேட்கும்போது நமக்கு எப்படி தெரியுமா இருக்கும்? சோத்திரம். என்ன தெரியலையா? நான் அப்படி தான் கேட்டேன், எனக்கு தெரியலையாம்மா அப்படின்னு. தெரியலையா, மறந்து போச்சியா, ரொம்ப நாள் ஆச்சு இல்லை அப்படின்றாங்க. சில நேரத்தில் சில நாட்கள் ஆனால் கூட சிலர் என்ன செய்வாங்க, ஆமாம், மறந்துடுவாங்க. சில நாட்கள் ஆனால் கூட மறந்துடுவாங்க, சில நாட்கள் ஆனால் கூட மறந்துடுவாங்க. சில நாட்கள் ஆனாலும் ஸ்தோத்திரம் நம்ம சிந்தையில் இருக்க மாட்டோம். ஸ்தோத்திரம்.
அப்போ பாருங்க, ஆண்டவர் நம்மை நினைத்தார். ஆனால் நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன நினைப்போம்னா, ஏன் ஆண்டவர் என்ன அழணும், சே இந்த வாழ்க்கையில் கட்டிக்கின்னு அழுவுறம்பாரு. பல நேரத்தில் நம்ம அழும்போது எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்காது. அழும்போது எல்லாம் உடஞ்சி தான் போகும். அழும்போது எல்லாம் வேதனையாக தான் இருக்கும். அழுகை என்பது என்ன ரொம்ப அப்படி ரொம்ப குதூகலமாக இருக்கிறதா? அழுகை என்பது நம்ம என்ன பிரியாணி சாப்பிட்றதா? அழுகை என்பது நமக்கு என்ன பெருசாக நமக்கு அப்படியே நல்லா இனிப்பு நல்ல சுவையாக சாப்பிட்றதா? இல்லை. அழுகை என்பது எல்லாருக்கும் ஒரு எட்டிக்காய் மாதிரி தான், கசப்பாக தான் இருக்கும். அது ரொம்ப கொடிதாக தான் இருக்கும், சலிப்பாக தான் இருக்கும், சஞ்சலமாக தான் இருக்கும். அழுகை என்பது வரவேற்கத்தக்கதில்லை. ஏன்டா வருது, ஐயோ வந்துடுச்சா அப்படின்ற மாதிரி தான் அழுகை என்பது. அதை யாரும் நம்ம விரும்ப மாட்டோம். ஆனால் அப்படிப்பட்ட அழுகையிலையும் கர்த்தர் ஒரு நன்மை வைத்திருக்கிறார். அவர் என்னை நினைத்தருளினார். தோத்திரம். கர்த்தர் என்னை நினைப்பார். அப்போ அழுகினவளை அன்னாள் நமக்கு ஒரு சத்தியத்தை அவள் வெளிப்படுத்தி வைத்து விட்டு எழுதியிருக்கிறாள், சொல்லி இருக்கிறாள், காண்பித்து இருக்கிறாள். இந்த 11ஆம் வசனத்தில், 10ஆம் வசனத்தில் நான் அழுதேன், 11ஆம் வசனத்தில் கர்த்தர் என்னை நினைக்கிறா. ஆமே, எல்லார் சிந்தையில நான் மறக்கப்பட்டேன். ஆனால் என் தேவனுடைய சிந்தையில் மாத்திரம் நான் நினைத்திருக்கிறேன். எல்லாருடைய கண்களெல்லாம் மறைக்கப்பட்டேன், தேவ கண்ணுக்கு முன்பதாக நான் நினைக்கப்பட்டேன். எல்லார் பார்வையில் நான் மறைக்கப்பட்டேன், என் ஆண்டவர் பார்வையில் நினைக்கப்பட்டேன். ஒரு கண்ணீர் ஆண்டவரை நினைக்க வைக்கிறது. ஒரு கண்ணீர் தான் கர்த்தருக்கு முன்பதாக நம்மளை ஞாபகப்படுத்துது. இப்படின்னு ஒரு ஆள் இருக்கிறான், இப்படின்னு ஒரு தேவையில் இருக்கிறான், இதற்காக அழுது கொண்டு இருக்கிறான், இந்த சூழ்நிலையில் இருக்கிறான், இந்த கஷ்டத்தில் இருக்கிறான், இதுக்காக கண்ணீர் சிந்தி கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு கர்த்தர் பார்வையில், கர்த்தர் சமூகத்தில், பரலோக ராஜ்யத்தில் சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிற இயேசுவுக்கு முன்பதாக உங்களையும் என்னையும் நம்ம பேரையும் நம்ம சூழ்நிலையும் நினைவுபடுத்துவது தான் நம்ம கண்ணீர். அல்லேலூயா. ஆமென், ஆமென், ஸ்தோத்திரம். இப்போ நம்ம அழுகை விலையேற பெற்றது. அல்லேலூயா. ஆமென். அழும்போது கூட சந்தோஷமா அழுவோம் ஆண்டவர் சமூகத்தில். அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். சந்தோஷமா அழுவோம். கர்த்தரை நினைப்பார் நினைச்சு அழுவோம். கர்த்தரை மறக்க மாட்டார் நினைச்சு அழுவோம். ஆமென், ஸ்தோத்திரம். நிச்சயமா நம்ம நினைப்பார். எல்லாரும் எல்லா நேரமும் நினைக்க மாட்டாங்க, கண்டிப்பாக நினைக்க மாட்டாங்க. எல்லாரும் எல்லா நேரமும் நினைக்க மாட்டாங்க. நண்பராக இருந்தால் கூட நினைக்க மாட்டாங்க. ரொம்ப நெருங்கிய உறவாக இருந்தால் கூட நினைக்க மாட்டாங்க. ரொம்ப சொந்தமாக இருந்தால் கூட நினைக்க மாட்டாங்க. நம்ம பெற்றெடுத்த பிள்ளையாக இருந்தால் கூட நிச்சயமாக நினைக்க மாட்டாங்க. அது வாய்ப்பு இல்லை. ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நல்ல ஒரு மழை, ரொம்ப ஜோன்னு மழை பெய்யுது. நல்லா சுட சுட நல்ல கறி குழம்பு வச்சு பிள்ளை வீட்டில் சாப்பிட்றாங்க. சாப்பிடும்போது அவன் பையன் சொன்னானா, பக்கத்தில் ஒரு சின்ன கொட்டகை வீட்டில் அப்பா அம்மா இருக்கிறாங்க. சாப்பிட்றா, நல்லா போட்டு சாப்பிட்றா, நல்லா சுட சுட சாப்பிட்றா அப்படின்னு நல்லா போட்டு சாப்பிட்றாங்க. அப்பா சாப்பிட்றாங்க, அம்மா சாப்பிட்றாங்க, பிள்ளைங்க சாப்பிட்றாங்க. அதில் சின்ன பையன் சொன்னானா, வா பக்கத்தில் தாத்தா காயாவுக்கு போய் குத்துட்டு வந்துருப்பா அப்படின்னானா. அப்பா சொன்னாராம், அடையாறாமன், மழை இப்படி ஊற்றுது, அடிக்குது, ஜோன்னு பெய்யுது, இன்னத்துக்கு எவனை போய் கொடுப்பான்? சாப்பிட்றா, சாப்பிட்டு படுத்து தூங்குடா, நாளைக்கு பார்த்துக்கலாம். நல்லா புரிஞ்சுக்குங்க, அது எம்மத்த குழந்தை, அது சின்ன பையன். பேர பையன் சொல்கிறான், பக்கத்தில் தாத்தா பாட்டி இருப்பாங்க, அவங்களுக்கு கொடுங்க. ஆனால் பெற்றெடுத்த பிள்ளை சொல்லுது, அவங்க எங்கன்னா இருப்பாங்க, வெளியே மழை பெய்யுது, நீ சாப்பிட்டு படுறா, தோத்துறோம். இதுதான் உலகம். ஆமாம், தோத்துறோம். நினைவு ஒரு பிள்ளைக்கு ஒரு சாப்பாட்டை எடுத்து வாயில் வைக்கும்போது பக்கத்தில் வயசானவங்க, அப்பாவாச்சே அம்மாவாச்சே, எல்லாரும் நினைக்க மாட்டாங்க. நடந்த சம்பவம் உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு நடந்த சம்பவம். தோத்துறோம். இந்த அடமழை, தொடர் மழை, குளிர் மழையில்
அந்த வயசான தாத்தாவும் பாட்டியும் அவங்க ஏதோ இருக்கிறத சாப்பிட்டு தண்ணியை குடிச்சிட்டு படுத்துட்டாங்க. இந்த வீடெல்லாம் அது தண்ணி ஓதமாகி அந்த ஈரத்தில் படுத்துருக்கும் போது என்ன ஆச்சுன்னா, அந்த அம்மாவுக்கு ஒரு மாதிரி குளிர் விரைச்சி காலையில் ஒரு விடியற் காலம் ஒரு 4 மணிக்கு மேலே அந்த அம்மா இறந்து போச்சு. இது காலையில் என்னன்னாக்கா மழை பெஞ்சிட்டு இருக்குது, மழை பெஞ்சிட்டு இருக்குது. இந்த காலையில் இந்த தாத்தா எழும்பி அது அப்படியே என்னன்னாக்கா வெளியில் காலையில் என்னன்னாக்கா இந்த பெரியவங்க எழுந்தால் காலையில் பாத்ரூம் போகிறதுக்கு வெளியே போவாங்க, யூரின் போகிறதுக்கு. அவங்க எழுந்து போயிட்டு வந்து படுத்தா, என்னடா இது ஒரு அசைவமே இல்லாத கம்முன்னு படுத்து கிடக்குறாங்களே அப்படின்னு அந்த துணியை ஒதுக்கிட்டு பார்த்தா கை காலெலாம் விரைச்சி அப்படியே அவங்க இறந்து போய் கிடக்குறாங்க அந்த பாட்டிமா. அந்த மழையில் அந்த தாத்தா மேலே வந்து ஒரு பழைய பெட்ஷீட்டை தூக்கி மடித்து போட்டுக்கின்னு பிள்ளை வீட்டில் போய் தட்டுறேன். எப்பா கது துறப்பா அப்படின்னா பிள்ளை சொல்கிறானா, உனக்கு இன்னும் இந்த மழையில் கூட சும்மா இருக்க மாட்டியானே, சே யார் யாருக்கே சாவு வருது, உங்களுக்கு வந்து தொலை மாறுத. அப்பவும் அந்த பையன் சொல்கிறானா, அப்பா ஒரு வேளை தாத்தா வேறு எதுக்கோ கூப்பிட்றாரு பொழுதுப்பா, ஏன்னா தாத்தாவுடைய குரல் வித்தியாசமாக இருக்குதுப்பாண்ணா. மழையில் என்னடா என்ன குரல் உனக்கு என்ன கேட்டுடுச்சு, உனக்கு என்ன குரல் புரிச்சு, நீ போய் கம்முன்னு படுறா உட்காரா அப்படின்ட்டாரான். சரின்னு போய் கதவு திறந்து பார்த்தா, எப்பா அம்மா பேச்சு மூச்சு இல்லாத கிடக்குறாங்க, நான் வந்து பார்ப்பேனாரான். ஆரம்பிச்சிட்டிங்களா உங்கள் தொல்லையே, இந்த மழையில் கூட எங்களை விட மாட்டிங்களா அப்படின்னு பையன் ஒரு மாதிரி வெறுப்போடும் சளிப்போடும் அப்படியே திட்டிக்கின்னு போய் பார்த்தா அந்த அம்மா இறந்து போய் கிடக்குது. அப்படியே புள்ள அப்படியே அம்மாவை கட்டிக்கின்னு அழுகுறானா, ஐயோ எம்மா இப்படி என்னை விட்டு போயிட்டியம்மா அப்படிமா இப்படிமான்னு. அந்த பையன் அந்த சின்ன பையன் பார்த்தா அவங்க அப்பா நான் கேட்டானா, நீலாம் ஒரு அப்பன், நீ என்ன வந்து பண்ணி அதே தான் நானும் உனக்கு பண்ணுவேன் நானும். அல்லேலூயா தோத்திரம். எப்படி சூழ்நிலை இருக்குது பார். நம்ம நினைக்கிற பல நேரத்தில் நம்மளை யாருன்னா நினைப்பாங்கன்னு பல நேரத்தில் நம்ம நினைக்கிறவ உண்மையாக தேவன், உண்மையான தேவன், உண்மையாக தேவன் 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 தான். நம்ம எந்த ஒரு கைவிடப்பட்ட சூழ்நிலையிலையும் கர்த்தர் ஒருத்தர் தான் நினைப்பார். ஆமாம், ஆண்டவரை தவிர்த்து வேறொருவர் நினைப்பது கடினம், கடினம், மிக கடினம், மிக கடினம், மிக கடினம், மிக கடினம். கர்த்தர் நம்ம அழுகையை அவர் பார்க்கிறார். தோத்திரம். கர்த்தர் நம்மளை நினைப்பார், நிச்சயம் நம்ம நினைப்பார். நீங்கள் அழுத அந்த ஸ்தோத்திர அறையை கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பார். நீங்கள் ஸ்தோத்திர கண்ணீர் சிந்தின தருணங்களை நோக்கி பார்ப்பார். நீங்கள் ஸ்தோத்திரம் எந்தெந்த சூழ்நிலையில் ஆண்டவரை நோக்கி அழுதீங்களோ அதை எல்லாவற்றையும் கர்த்தர் நினைப்பார். ஒருவேளை நாம் நினச்சி அழுத நேரம் கூட, நாம் அழுது ஜபம் பண்ணின நேரம் கூட, ஒருவேளை நம்ம அழுது உபவாசம் பண்ணின நேரம் கூட, நம்ம அழுது ஆராதித்த நேரம் கூட, அழுது சில பாடல்களை பாடின நேரம் கூட, சில அழுது நாம் ஸ்தோத்திரம் வசனத்தை கேட்ட நேரங்கள் கூட நமக்கு ஒருவேளை மறந்து போயிருக்கலாம். ஆனால் தேவன் நினைத்திருக்கிறார். நீ இந்த வருஷத்தில், இந்த மாதத்தில், இந்த தேதியில், இந்த இடத்துல அழுதது என் நினைவில் இருக்கிறது. ஆமே ஆமே. கர்த்தர் நம்ம நினைத்து வைத்திருக்கிறார், நினைத்து வைத்திருக்கிறார், நினைத்து வைத்திருக்கிறார், நினைத்து வைத்திருக்கிறார். எத்தனையோ பேருடைய அழுகை உண்மையாகவே சாட்சியாக சொல்ல முடியும். எத்தனையோ பேருடைய அழுகை ஸ்தோத்திரம் கர்த்தர் ஸ்தோத்திரம் கற்பங்களை திறந்து நல்ல பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். எத்தனையோ பேருடைய அழுகை ஸ்தோத்திரம் அநேக திருமண காரியங்களை வாய்க்க பண்ணியிருக்கிறது. எத்தனையோ பேருடைய அழுகை ஸ்தோத்திரம் சிலரை ரட்சிப்புக்குள் நடத்தி இருக்கிறது. எத்தனையோ பேருடைய அழுகை அநேகருடைய பின்மாற்றங்களை மாற்றி இருக்கிறது. எத்தனையோ பேருடைய அழுகை ஸ்தோத்திரம் அவர்களுடைய குடும்பத்தை கட்டி எழுப்பி இருக்கிறது. எத்தனையோ பேருடைய அழுகை அநேக ஸ்தோத்திரம் மனம் திரும்பாத பிள்ளைகளை மனம் திரும்ப வைத்திருக்கிறது. எத்தனையோ பேருடைய அழுகை ஸ்தோத்திரம் அவங்க வாழ்க்கையில அநேக ஸ்தோத்திரம் ரட்சிக்கப்படாத கணவரை ரட்சித்திருக்கிறது. குடிகார கணவரை மனம் திரும்ப வைத்திருக்கிறது. எத்தனையோ பேருடைய அழுகை பாவத்தில் உள்ள குடும்ப நபர்களை அது ஸ்தோத்திரம் ரட்சித்து சுத்திகரித்து இருக்கிறது. எத்தனையோ பேருடைய அழுகையினால ஸ்தோத்திரம் சமாதானம் கிடைத்திருக்கிறது. அல்லேலூயா. எத்தனையோ பேருடைய அழுகையினால அநேக வியாதிகள் சுகமடைந்திருக்கிறது. ஆமென். ஸ்தோத்திரம். நம்ம அழுகை என்பதை நாம் சாதாரணமாய் நினைவிடக்கூடாது. கர்த்தர் அந்த அழுகையில் நம்ம நினைக்கிறார். ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம். அந்த அழுகையில் ஆண்டவர் அநேக பதில்களை வைத்திருக்கிறார்.
நான் இப்பொழுது சொன்னது போல அநேகருடைய வாழ்க்கையில் நம்மளுடைய அழுகை சாதிச்சிருக்கும். நம்ம பலத்தால் சாதிக்க முடியாததை, நம்ம வார்த்தையால் சாதிக்க முடியாததை, நம்மளுடைய திறமையால் சாதிக்க முடியாததை, நம்மளுடைய அதிகாரத்தினால சாதிக்க முடியாததை, நம்மளுடைய உரிமையால் சாதிக்க முடியாததை ஸ்தோத்திரம் இந்த அழுகை சாதித்திருக்கிறது. ஆமே, அல்லேலூயா, 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 ஆமே. அப்போ அழுகிறவர்களை கர்த்தர் நினைக்கிறா. நீங்களும் நான் அவர் சிந்தையில் இருக்கிறோம், அவர் சிந்தையில் இருக்கிறோம். கர்த்தர் நம்மளை ஒரு நாளும் மறக்க மாட்டார். மழை அடித்தாலும் மறக்க மாட்டார், வெயில் காய்ந்தாலும் மறக்க மாட்டார். ஸ்தோத்திரம். நமக்கு இருட்டானாலும் மறக்க மாட்டார், பகலானாலும் மறக்க மாட்டார். நம் தேவன் எப்போது அவர் சிந்தையில் நம்ம நினைத்து வைத்திருக்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவது அவர் சொல்லி முடிக்கிறாள். ஸ்தோத்திரம். அதே 11வது வசனத்தில் ஸ்தோத்திரம். 1 கர்த்தர் என்னை பார்ப்பார்னு சொல்லுகிறார். 2 கர்த்தர் என்னை நினைப்பார்னு சொல்லுகிறார். 3வது ஸ்தோத்திரம் அழகாய் சொல்லுகிறார், கர்த்தர் கொடுப்பார். ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுப்பார். உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால், ஸ்தோத்திரம், ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரன் கண் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். ஸ்தோத்திரம். 3வது கர்த்தர் கண்ணீருக்கு என்ன செய்வார்? கொடுப்பார். ஆமென், ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் என்ன செய்வார்? கொடுப்பார். கர்த்தர் கொடுப்பார். கண்ணீர் நமக்கு ஸ்தோத்திரம் அநேக காரியத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. கண்ணீர் அநேக காரியத்தை கொண்டு வரும். புதிய காரியத்தை கொண்டு வரும். இல்லாத ஒன்றை கொண்டு வரும். ஆமென். இந்த இடத்துல அன்னாள் ஜெபம் மனிதனை கொண்டு வந்தது. எதுக்கு அழுதாலும் அதை கொண்டு வந்தது. எது இல்லையோ அதை கொண்டு வந்தது. அவள் ஏக்கம் என்னவோ அதை கொண்டு வந்தது. அவள் ஆசை என்னவோ அதை கொண்டு வந்தது. அவள் தாகம் என்னவோ அதை கொண்டு வந்தது. அவளுடைய வாஞ்சை எதுவோ அதை கொண்டு வந்தது. அவளுடைய தேவை எதுவோ அதை கொண்டு வந்தது. அவளுக்கு என்ன வேண்டுமோ அதை கொண்டு வந்தது. அவள் கேட்டது ஒரு ஆண் பிள்ளை, அந்த ஆண் பிள்ளையே அது கொண்டு வந்தது. அல்லேலூயா. அதை தான் பின்பு திருப்பி நாம் வாசிக்கிறோம் 27வது வசனத்தில். ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன். சேர்ந்து வாசிப்போம். இந்த ஆமென். நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கொடுத்தார். அங்க கட்டளையிட்டார்னு இருக்குது, ஆங்கிலத்தில் கொடுத்தார்னு இருக்கிறது, தந்தார்னு இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ இதுக்காக தாங்க அழுதேன், இதுக்காக தாங்க நான் ஸ்தோத்திரம் ஆண்டவர் சமூகத்தில் கண்ணீரை சிந்தினேன், நான் புலம்பினேன், நான் ஸ்தோத்திரம் கண்ணீரை கொட்டி தீர்த்தேன். கர்த்தர் அதை கொடுத்தார். ஆமென். அப்போ கண்ணீர் என்ன செய்யும்? கொண்டு வரும். கண்ணீருக்கு கர்த்தர் என்ன செய்வார்? கொடுப்பார், தருவார். ஆமென். நம் தேவன் தராதவர் அல்ல, முடக்குகிறவர் அல்ல. கர்த்தர் நல்ல ஒரு ஸ்தோத்திரம் ஆசீர்வாதத்தை அவளுக்கு கொடுத்தார். ஆமென். அப்போ நம்ம கண்ணீருக்கு கர்த்தர் நமக்கு என்ன செய்வார்? கொடுப்பார். எதுக்கு நம்ம அழுகிறோமோ, எதுக்கு நம்ம கண்ணீர் சிந்துறோமோ, எதை நம்ம முன்ன வைத்து ஸ்தோத்திரம் நம்ம ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே 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 நம்ம ஸ்தோத்திரம் கண்ணீரோடு கேட்கிறோமோ, அதுக்கு கர்த்தர் பதிலை கொடுப்பார். இங்கே அன்னாளுடைய வாழ்க்கையில் கண்ணீரோடு அவள் விதைத்ததை கம்பீரத்தோடு அறுத்தாள். அல்லேலூயா. அழகாய் அறுத்தாள். 10வது வசனத்தினுடைய அழுகை. அழுதால் 11வது வசனத்தில் கர்த்தர் பார்ப்பார், கர்த்தர் நினைப்பார், கர்த்தர் கொடுப்பார். எவ்வளவு ஸ்ட்ராங்காக சொல்லி முடிக்கிறார். ஆமென். எவ்வளவு அழகாய் சொல்லி முடிக்கிறார். ஸ்தோத்திரம். இதாங்க கண்ணீரோடு விதைப்பது, கம்பீரத்தோடு அறுப்பது. இதான் வாக்கு தத்துவம் அன்னாளுடைய வாழ்க்கையில் நிறைவேறி இருக்கிறது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். ஆமாம். ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். எனக்கு எப்போ நடக்கும்? எனக்கு எப்போ கிடைக்கும்? கர்த்தர் கொடுப்பார். கண்ணீரோடு விதைச்சிட்டேன், பரவாயில்லை. கண்ணீரோடு விதைச்சு கொண்டே இருக்கிறேன், பரவாயில்லை. கர்த்தர் கொடுப்பார். எதை கொடுப்பார்? எதுக்கு இந்த கண்ணீரை விதைச்சேனோ அதுக்கு கொடுப்பார். எதுக்கு இந்த கண்ணீரை சிந்தினேனோ அதுக்கு கொடுப்பார்.
எதுக்காக இந்த கண்ணீரை நான் இப்பொழுது துளி துளியாக மணி மணியாக கோதுமையாக இங்கு அது ஸ்தோத்திரம் விடப்பட்டு கொண்டு இருக்கிறதோ அதற்கு கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்முடைய கண்ணீருக்கு நிச்சயம் பதில் தருவார். நம்ம கண்ணீர் விலையேற பெற்றது, நம்ம கண்ணீர் வலிமை உள்ளது, நம்ம கண்ணீர் வேல்யூபுல்லானது. ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன், ஸ்தோத்திரம், தேவ சமூகத்தில் நம்ம அதிகமாக ஸ்தோத்திரம் தனித்து நம்ம ஜெபிக்கவும், தனி ஜெபங்களில் நம்மளுடைய வேதனைகளை சொல்லவும், கஷ்டங்களை சொல்லவும், ஸ்தோத்திரம் அந்த பாரங்கள் மிஞ்சும் போது அது கண்ணீராக கர்த்தர் சமூகத்தில் ஜெபத்தில் நம்ம வெளிப்படுத்துவோம், பழகுவோம். நிச்சயமாக உண்மையான பாரம் அங்கே தான் குறையும், உண்மையான பதில் அங்கே தான் கிடைக்கும். அல்லேலூயா. இதை அனுபவிச்சவங்களுக்கு புரியும். இதுவரைக்கும் நீங்கள் அனுபவிக்கலைன்னா இப்போ நான் சொல்கிறது பெருசாகவே தெரியாது. நீங்கள் தேவ சமூகத்தில் இந்த அண்ணால போல இந்த வார்த்தையை கேட்டு நீங்கள் ஸ்தோத்திரம் தேவ பாதத்தை நீங்கள் நாடி பாருங்கள், தேடி பாருங்கள். உங்கள் புலம்பலை, உங்கள் கஷ்டத்தை, உங்கள் கவலையை ஆண்டவர்கிட்ட முட்டி போட்டு வாயை திறந்து நல்லா நீங்கள் சொல்லி ஸ்தோத்திரம் நீங்கள் ஸ்தோத்திரம் அந்த 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 ஆதங்கத்தினுடைய அந்த ஸ்தோத்திரம் உணர்வினுடைய வெளிப்பாடாக உங்களுக்கு உங்களை அப்படி அறியாமலேயே, அடக்க முடியாமலேயே உங்களுடைய கட்டுப்பாட்டை நீங்கள் மீறி நீங்களே தானே அழுவீங்க. ஆமென். ஸ்தோத்திரம். இது ஒரு ஆவிக்குரிய அனுபவம். இது இப்படி வரும்போது நீங்கள் கண்ணீரை சிந்தி அப்படி ஜெபம் பண்ணி பாருங்கள். உங்கள் மனசு அப்படியே ஸ்தோத்திர ஜெபத்தை முடித்து வெளியே வந்தீங்கன்னா அப்படியே ஸ்தோத்திரம் ஃப்ரெஷ்ஷாக ஸ்தோத்திரம் காலையில் மலர்ந்த ஒரு ஸ்தோத்திரம் மலரை போல, பூவை போல அப்படியே ஸ்தோத்திரம் அப்படி சந்தோஷமாக இருக்கும் ஸ்தோத்திரம். ஆனால் சிந்தப்பட்ட கண்ணீருக்கும் பலன் கிடைக்கும். அல்லேலூயா. ஆமென். தேவ சமூகத்தில் நம்ம அப்படி ஸ்தோத்திரம் உணர்வுகளை நம்ம கொட்ட, நம்மளுடைய தேவைகளை கொட்ட, அப்படியே தேவ சமூகத்தில் நம்ம கர்த்தரை நம்ம ஸ்தோத்திரம் சார்ந்து நிற்கிறேன் என்பதற்காக கர்த்தரிடத்துல தான் எனக்கு விடுதலை உண்டு, கர்த்தரிடத்துல தான் எனக்கு பதில் உண்டு, கர்த்தரிடத்துல தான் எனக்கு பலன் உண்டு என்று நம்ம ஸ்தோத்திரம் உள்ளத்தினுடைய பாரங்கள் அங்கே வெளிப்படுத்தும் போது கர்த்தர் நிச்சயம் அற்புதம் செய்வார். இதை நீங்கள் ஸ்தோத்திரம் உங்கள் பலவீனத்துக்கு நீங்கள் வெளிப்படுத்தினா உங்கள் பலவீனத்தில் ஒரு அற்புதம் நடக்கும். உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் வெளிப்படுத்தும் போது உங்கள் குடும்பத்தில் ஒரு அற்புதம் நடக்கும். உங்களுடைய சரீரத்துக்காக நீங்கள் வெளிப்படுத்தும் போது உங்கள் சரீரத்தில் ஒரு அற்புதம் நடக்கும். உங்களுடைய வியாதிக்காக நீங்கள் வெளிப்படுத்தும் போது உங்கள் வியாதியில் ஒரு அற்புதம் நடக்கும். உங்கள் எதிர்காலத்துக்காக நீங்கள் இந்த ஸ்தோத்திரம் கண்ணீரை நீங்கள் சிந்தும் போது உங்கள் எதிர்காலத்தில் ஒரு அற்புதம் நிச்சயம் நடக்கும். உங்களுடைய ஸ்தோத்திரம் சில குறிப்பிட்ட காரியங்கள், பொருத்தனையான காரியங்களுக்கு நீங்கள் வெளிப்படுத்தும் போது அதில் ஒரு அற்புதம் நடக்கும். ஏன்னு சொன்னால் இங்கு அன்னால குறித்து அழகாக நம்ம வாசிக்கிறோம். அவள் என்ன செய்தால் இந்த ஆண் பிள்ளைக்காக அவள் பொருத்தனை பண்ணினாள் என்று வசனம் அழகாய் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். அவள் என்ன செய்தால்? பொருத்தனை பண்ணினாள். 11ஆம் வசனம் கடைசி வார்த்தை. ஸ்தோத்திரம். இவன் தலையின் மேல் சவரன் கண் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஸ்தோத்திரம் சில காரியங்களுக்கு நம்ம பொருத்தனையோடு இருக்கும்போது, ஒரு பிரதிஷ்டையோடு இருக்கும்போது, ஒரு டெடிக்கேட்டடாக இருக்கும்போது, ஒரு பிரதிஷ்டையோடு இருக்கும்போது ஸ்தோத்திரம் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றை கர்த்தர் கொடுப்பார். ஆமென், ஆமென். எதை எதிர்பார்த்து நம்ம நிற்கிறோமோ அதை கர்த்தர் கொடுப்பார். எதை நம்பி நிற்கிறோமோ அதை கர்த்தர் கொடுப்பார். எதை நம்ம ஸ்தோத்திரம் அடைய வேண்டும் என்று உறுதியாக நிற்கிறோமோ அதை கர்த்தர் கொடுப்பார். நம்ம கண்ணீர் அதை கொண்டு வரும், கொண்டு வரும், கொண்டு வரும். ஆமென். கொண்டு வரும், கொண்டு வரும், கொண்டு வரும். அதான் சங்கீதக்காரர் அழகாக சொல்லுகிறார், என் அழுகையை ஸ்தோத்திரம் என் புலம்பலை நீர் ஆனந்த களிப்பாய் மாற்றினீ. ஆமென், ஆமென். அழுகையும் புலம்பலும் ஆனந்த களிப்பாய் மாறுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அழுகையும் புலம்பலும் ஸ்தோத்திரம் ஆனந்த களிப்பாய் மாறுகிறது. மனுஷங்கிட்ட என்ன இருக்குது? அழுகை இருக்குது, புலம்பல் இருக்குது. ஆண்டவர் கையில் என்ன இருக்குது? ஆனந்த களிப்பு இருக்கிறது. ஆமென். நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய வசனத்தை, சத்தியத்தை ஸ்தோத்திரம். நான் இதை தான் ஆண்டவர் கையில் கொடுக்குறேன், என்கிட்ட இதான் இருக்குது ஏசப்பா, என்கிட்ட என்ன இருக்குது? உங்ககிட்ட வந்தால் எதனா பண்ணுங்கப்பான்னு தான் கேட்குறேன், எனக்கு எதனா செய்யுங்கப்பான்னு தான் கேட்குறேன்.
இதை மாத்துங்கப்பான்னு தான் கேட்குறேன், இது நடத்துங்கப்பான்னு தான் கேட்குறேன், இது இன்னும் நடக்கலையேன்னு தான் வருத்தப்படுறேன். இதான் நம்மளுடைய நிலைமை. உண்மையா இல்லையா? இதான் நம்மளுடைய நிலைமை. இதை நம்ம அவர் கையில் கொண்டு போயிட்டோம்னா இந்த கண்ணீருக்கு கர்த்தர் கொடுப்பார். ஆமென். அந்த கண்ணீருக்கு எதை கொடுக்கணுமோ அதை கொடுப்பார். என்ன பலனை கொடுக்கணுமோ அந்த பலனை கொடுப்பார். என்ன பதிலை கொடுக்கணுமோ அந்த பதிலை கொடுப்பார். என்ன கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்கணுமோ அந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பார். என்ன உபகாரத்தை கொடுக்கணுமோ அதை கொடுப்பார். என்ன ஈவுகளை கொடுக்கணுமோ கொடுப்பார். என்ன நன்மையை கொடுக்கணுமோ கொடுப்பார். என்ன அதில் ஒரு ஸ்தோத்திரம், கர்த்தர் நமக்கென்று பிரத்யேகமாக கொடுக்க வேண்டியதை கொடுப்பார். அவர் நமக்கென்று ஆயத்தமானதை கொடுப்பார். நமக்கென்று முன்குறித்ததை கொடுப்பார். நமக்கு ஏற்ற வேலையில் கொடுக்க வேண்டியதை கொடுப்பார். அவர் திட்டத்தின்படி கொடுப்பார், தரிசனத்தின்படி கொடுப்பார். நாம் விரும்பியதை அவர் ஆசீர்வாதம் நமக்கு கொடுப்பார். அல்லேலூயா. நம்ம கண்ணீருக்கு கர்த்தர் ஒன்றை கொடுப்பார். அப்போ அண்ணாளுக்கு எவ்வளோ பெரிய நிச்சயம். நான் அழுறேன், நான் அழுதுட்டு சும்மா போயிட மாட்டேன். என் அழுகையில் ஸ்தோத்திரம் ஒரு கிஃப்ட் எனக்கு உண்டு, எனக்கு கர்த்தர் தருவார். அல்லேலூயா. இத்தனை பேருக்கு புரியுது? ஆமாம். நான் அழுதுட்டுன்னா சும்மா போயிடுவேனா? நான் அழுவேன், கர்த்தர் எனக்கு கொடுப்பார். என் அழுகை சும்மா இருக்காது. என் அழுகை ஒன்று பெறும், என் அழுகை ஒன்று வாங்கும். அதுதான் நாங்கள் பொருத்தனை பண்ண 11ஆம் வசனம் உங்களுக்கு பிற்பகுதி திரும்ப படிப்போம், கொஞ்சம் திங்க் பண்ணுவோம். தோத்திரம் இல்லை, உமது அடியாளுக்கு, அங்கிருந்து படிப்போம், உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும். இங்கே அதாவது இது நடக்கிற சூழ்நிலை இல்லை, நடக்க முடியாத சூழ்நிலை தான் அவள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். ஆனால் அப்போ என்னான்னு சொல்லி அவள் நிச்சயம் பண்ணுற ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரை நீர் ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தார். தோத்துறோம். அதான் அவர் கொடுக்காத கர்ப்பத்தை அடைச்சிட்டார். இல்லை, 6வது வசனம் அதானே சொல்லுது, கர்த்தர் கர்ப்பத்தை அடைத்தார். இப்போ அவள் என்ன டீலிங் பண்ணுறா, என்ன சொல்லி அழுவுறா, ஆண்டவரே நீ அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தார். அடியாளுடைய கர்ப்பத்தை தான் ஆண்டுக்கு அடைச்சி வச்சுக்கிறாரு 6ஆம் வசனத்தில். இப்போ நம்மளா இருந்தால் என்ன சொல்லுவான், என்ன யோசனாரு, வர வழியை கூட இப்படி அடிச்சிட்டீர, ஒரு நன்மை வரத்தை கூட இப்படி வந்து கெடுத்துட்டீர. கண்டிப்பாக சொல்லியிருக்க மாட்டோமா? ஏன்னா 6ஆம் வசனத்தை படித்து பார்த்து இதை படிக்கணும். 6ஆம் வசனத்தை பார்த்து என்ன பண்ணார், கர்த்தர் கர்ப்பத்தை அடைத்தார். எப்படி 11ஆம் வசனத்தை அந்த விசுவாசத்தோடு சொல்ல முடியும்? 10ஆம் வசனத்தில் உட்காந்து அழுவுறா, 11ஆம் வசனத்தை சொல்கிறா, நீ ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தார், உமக்கு நான் கொண்டாந்து கொடுத்துருவேயா? எப்படி வரும் அந்த தைரியம்? எப்படி வரும்? ஏன்னா அது அங்கே அவளே உடைக்கப்பட்டு உட்காந்து அழுது கொண்டு இருக்கிற நேரம், அந்த நேரத்தில் எப்படி வரும்? தோத்துறோம். பல நேரத்தில் நம்ம அழுகையிலேயே நம்பிக்கை இருக்குது. நம்பிக்கை இல்லாததான் பல நேரத்தில் நம்ம அழுவோம். ஆனால் அந்த அழுகையிலேயே நம்பிக்கை இருக்குது, அந்த அழுகையிலேயே ஒரு உறுதி இருக்குது, அந்த அழுகையிலேயே அந்த ஆசீர்வாதம் மறைந்து இருக்குது. அல்லேலூயா. அதுதான் திரும்ப அந்த 29ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறது, 27ல் தோத்துறோம், நீர் அதை கொடுத்தால். அப்பனா என்ன அர்த்தம்? கர்த்தர் கொடுப்பார். அப்போ அழும்போதுவே அழுகிறவங்களுக்கு இருக்கிற ஒரு நம்பிக்கை என்ன இருக்கணும்? பரவாயில்ல, நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் அழுதேன், உடைக்கப்பட்டேன், தோத்துறோம், அப்போ நான் உடைக்கப்பட்டேன், என் நம்பிக்கை இருக்குது, கர்த்தர் கொடுப்பார். அதை தான் வெளிப்படுத்துகிறா வசனத்தில், அதான் எழுதி வைத்திருக்கிறா. ஆமாம். நிறைய பேர் அழறாங்களா? இந்த சத்தியத்தை நம்ம போய் சொல்லணும், கேட்டு போயிடக்கூடாது. ஆமாம். உங்கள் துக்கத்திலேயே நன்மை இருக்குதுங்க, உங்கள் அழுகையிலேயே ஆசீர்வாதம் இருக்குதுங்க. ஐயோ ஐயோ அப்படி நம்ம என்ன செய்யக்கூடாது, இன்னும் கொஞ்சம் அழுகிறவங்கள இன்னும் கொஞ்சம் நிறைய அழுவுன்னு அழ வச்சிடக்கூடாது. ஆமாம். தோத்துறோம். இப்படி நம்ம தெரிந்து கொள்ளணும். அவள் அழுதால் அந்த அழுகையிலேயே நம்பிக்கை. அதுதான் அந்த 27ஆம் வசனத்தில் அழகாக சொல்லுகிறார், இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன், நான் கர்த்தரிடத்தில் இதுதான் நான் என்ன செஞ்சேன், கேட்டேன், என் விண்ணப்பத்தின்படி கர்த்தர் எனக்கு கட்டளையிட்டார், கொடுத்தார். பார், நான் கேட்டதை கொடுத்தார். தமிழில் கட்டளையிட்டார், ஆங்கிலத்தில் கொடுத்தார், தந்தார். எப்படி? அழுகிறவளுக்கே அந்த ஆன்சர் இருக்குது, அழுகைக்குள்ளேயே ஆன்சர். ஆமாம். அழுக ஒரு கேள்வி, ஆனால் அழுகைக்குள்ளேயே பதில்.
அதான் அன்னாள். ஆமே, அல்லேலூயா. இன்னைக்கு நாம் ஒரு அன்னாளா மாறிக்கணும். ஆமே, தோத்திர. என் அழுகையிலேயே எனக்கு ஒரு பதில் இருக்குது. என் அழுகையிலேயே கர்த்தர் என்னை பார்ப்பார், என்னை நினைப்பார், எனக்கு கொடுப்பார். 3 வார்த்தையை இன்னைக்கு ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஆமே, தோத்திரம். கர்த்தர் என்னை பார்ப்பார், கர்த்தர் என்னை நினைப்பார், கர்த்தர் எனக்கு கொடுப்பார். கண்ணீருக்கு பதில் அதான், கண்ணீருக்கு பலன் அதான். அல்லேலூயா. கர்த்தர் கொடுப்பார். இன்னைக்கு இல்லை, நீங்கள் ஒருவேளை அழுதுருக்கலாம், கிடைக்கல அழுதுருக்கலாம், தாமதிக்குது அழுதுருக்கலாம். ஐயோ, கை கட்டினது வாய் கட்டலையே, கிட்ட வந்திருக்கோம், தோத்திரம் அனுபவிக்க முடியாமல் போயிருக்கோம். தோத்திரம், ஆண்டவர் கொடுப்பார். ஆமாம், நீங்கள் நிறைய ஃபீல் பண்ணியிருக்கலாம். சே பா, இவ்வளோ கிட்ட வந்துச்சே, இப்படி போயிடுச்சே, என்ன பண்ணுவேன்? அந்த அழுகைக்கு கர்த்தர் கொடுப்பார். அதை விட சிறந்ததை கொடுப்பார், பெஸ்ட்டாக கொடுப்பார், நல்லதை கொடுப்பார். இந்த கண்ணீருக்கு எதை கொடுக்கணுமோ அது அவருக்கு தெரியும், அதுக்காக கொடுப்பார். சில நேரத்தில் நம்ம அழும்போது வந்தது கை கட்டினது வாய் கட்டாத மாதிரி சிலது போயிருக்கும். தயவுசெய்து புரிஞ்சுக்கணும், தயவுசெய்து புரிஞ்சுக்கணும். ஒருவேளை அது அந்த நேரத்துக்கு மட்டும் சந்தோஷமாக இருக்கலாம், அதனால் நிரந்தரமாக சந்தோஷம் இருக்காது. அதுக்காக அது அந்த நேரம் கைவிட்டு போயிருக்கும். அடுத்தது கர்த்தர் கொடுப்பார், அது நிரந்தரமாக சந்தோஷமாக இருக்க கொடுப்பார். எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. அப்போவே வந்துச்சுங்க, வந்திருந்தா அப்போவே வந்து நல்லாயிட்டுருக்குங்க, சரியாயிட்டுருக்குங்க. இல்லை, சில நேரத்தில் சிலது வரா மாதிரி வந்துட்டு வந்த வழியே திருப்பி போயிடும். அது போனது நல்லது. ஏன்னா அடுத்தது ஒன்றுத்தை கர்த்தர் கொடுப்பார், அது எப்போது நிரந்தரமானது. ஆமே, அல்லேலூயா. அடுத்தது ஒன்றுத்தை கொடுப்பார், அது வந்து பூரணமானது. அடுத்தது ஒன்றுத்தை கர்த்தர் கொடுப்பார், அது ரொம்ப ஆசீர்வாதமானது. அல்லேலூயா, அல்லேலூயா. அது சில நன்மைகள் நம்மளை ஸ்தோத்திரம் கொஞ்சம் கம்மியாக வரும். நம்ம அதை பார்க்கும்போது, என்ன ஆண்டவரே, அப்பா ஜபத்தை கேட்டு உடனே கொடுத்துட்டே ஆண்டவரே. நமக்கு தெரியாது, அது நன்மையாக தான் தெரியும் நம்ம பார்வையில். கேட்டது வந்துச்சு நம்ம பார்வையில். ஆனால் ஆண்டவர் பார்வையில், நன்மை கொடுக்குறேன், பெருசாக கொடுக்கல, சின்னதாக கொடுக்குறேன், கொஞ்சம் பொறுத்துரு. தோத்திரம் வரா மாதிரி வந்துட்டு திருப்பி ஆண்டு எடுத்து போயிடுவார். சில நேரத்தில் தோத்திரம் அதுக்கு கொடுக்க வேண்டிய அவருடைய பார்வையில் பெரிய நன்மை அதுக்காக கொண்டு வருவார். சிலதை தாமதிக்க வைப்பார், சிலதை தடை பண்ண வைப்பார். எல்லாமே நம்ம கண்ணீருக்கு பலன் தான், பலன் தான், பலன் தான். ஆமே, பலன்கள் தான். ஸ்தோத்திரம் பதில் தான். ஆகவே ஸ்தோத்திரம், கர்த்தர் நம்ம கண்ணீருக்கு கொடுப்பார். நம்ம நினைத்து கொள்ளுவோம், மற்றவங்களுக்கும் நம்ம சொல்லுவோம். ஸ்தோத்திரம், நம்ம மற்றவர்களையும் தேற்றுவோம், நம்மளையும் தேற்றுவோம், நம்மளையும் உறுதிப்படுத்துவோம். ஸ்தோத்திரம், கர்த்தர் என் கண்ணீரை அவர் பார்ப்பார், என் கண்ணீரை அவர் நினைப்பார், என் கண்ணீருக்கு அவர் கொடுப்பார். ஆமாம், அன்னாளுக்கு செய்தார், எனக்கு செய்வார். அன்னாள் கண்ணீரோடு விதைத்தால், கம்பீரத்தோடு அறுத்தால். நான் விதைக்கிறேன், நான் ஸ்தோத்திரம் அறுப்பேன். இந்த 8ஆம் மாதம் அறுப்பேன். இதுவரைக்கும் விதைத்த கண்ணீருக்கு எல்லாம் அறுப்பேன், அறுப்பேன், அறுப்பேன். நம்ம எழும்பி நிற்போம், ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேளையில் என்னை அர்ப்பணிக்கிறேன்.